ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம மை ஐடிஸ் கங்னம் பியூட்டி பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 to 11 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் டாப்பில் பிளேலிஸ்ட் தரேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போன பார்ட்லேயே ஹீரோ கேட்டுப்பாரு, உனக்கு என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பார்க்குறாங்க, டக்குன்னு கையை உதறி விட்டுட்டு, இல்லை அப்பெல்லாம் இல்லை, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், 100% நீ என்னோட ஃப்ரெண்டு தான், சரி நாளைக்கு பார்க்கலாம், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போயிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க, எப்படி நான் அவனை போய் லவ் பண்ண முடியும், வாய்ப்பே இல்லை, திருப்பியும் என் வாழ்க்கை கஷ்டத்துக்குள்ளே போக நான் விரும்பலை, அவன் என்னை லவ் பண்ணாமல் நான் அவனை லவ் பண்ணி எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாவம் ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா அப்போவே வந்து நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு இருக்காரு, ஏன் அவன் என்னை லவ் பண்ணலன்னு சொன்னான், ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயின் வந்து கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறாங்க, என்ன ஹீரோவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவை கூட்டின்னு வராங்க, இந்த மாதிரி வந்து செமினார் எடுக்கிறதுக்காக. ஸோ இவங்க தான் வந்து சிஇஓ, இவங்க வந்து உங்களுக்காக செமினார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ செமினாரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, பர்ஃப்யூம் அப்படிங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அண்ட் ஒருத்தவங்கள மெமரிஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் அவங்களோட பர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் பண்ணாலே போதும், அவங்களோட மொத்த மெமரிஸும் கண் முன்னாடி வந்து நிற்கும், அவ்வளோ பவர் இருக்குது பர்ஃப்யூம்க்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவை வர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ வந்து கதவு திறந்துட்டு வராரு. தலைய பார்த்தா கலர் குருவி கக்கா போன மாதிரி கலர் வச்சு வச்சிருக்காரு தலையில. ஸோ எல்லாரும் பாக்குறாங்க, என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு, ஹீரோயின் வந்து ஆப்போசிட்ல வராங்க, ரெண்டு பேருமே முட்டிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்றாங்க, உன் ஹேர் கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நான் நல்லா இருக்கிறதுக்காக ஹேர் கலர் பண்ணிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்லை நீ பார்க்க அழகா இருக்க, நான் அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹேர் கலர் பண்ணிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கா என்ன சொல்றதுனே தெரியல. சரி ஓகே, ஃபைனல் எக்ஸாம்ஸ் வருதுல, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. ஹீரோயின் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்காருன்னு நல்லா தெளிவா தெரியுது. ஹீரோவோட தங்கச்சியும் அவங்க அம்மாவை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து, இது பாரு இவன் வந்து ஹேர் கலர் பண்ணியிருக்கான் அப்படின்னு உடனே, இன்னும் இவ்வளோ கன்றாவியா இருக்கான், எதுக்காக ஹேர் கலர் பண்ணியிருக்கான், ஒருவேளை யாரையாவது லவ் பண்றானோ, இல்லை ஒருவேளை ஏதாவது ஹார்ட் பிரேக் ஆயிருக்குமோ அப்படின்னு உடனே, அப்படியா அப்போ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கேட்குறாங்க. ஸோ கட் பண்ணா வந்து ஹீரோ வந்து ரெண்ட் குத்துட்டு இருக்காரு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட. ஸோ வந்து யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம ஹேர் கலரை மாற்றிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் கலரை மாற்றிடுறாரு நார்மலாக அவரோட ஹேர் கலருக்கு. ஸோ ஹீரோயின் வந்து படிச்சுட்டு இருக்காங்களா, எக்ஸாம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. இவரும் வந்து லைப்ரரியில் உட்காந்து பச்சுன்னு இருக்காரு. ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க, இவன் ஹேர் கலரை மாற்றிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா ஃபோக்கஸ் பண்ணோம் படிப்பில் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஃபோக்கஸ் எல்லாம் வந்து ஹீரோ மேலே தான் போகுது. சரி திரும்பி இப்படி கீழே குளிஞ்சிட்டு மேலே பார்த்தா ஹீரோவை காணோம். தேடுறாங்க எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் முடியுது. ஸோ டேவும் அந்த சீனியரும் வெளில வந்துட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கின சீனியர் வந்து எதிர்க்க வரான். வந்து என்னப்பா எங்கே போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது டேவை பார்க்குறான். பார்த்துட்டு, இன்னும் நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டே போகிற போல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறான்னா. இவளுக்கா செம்ம காண்டு, பாருங்க அவன் என்ன குண்டுன்னு சொல்லிட்டு போகிறான், நீங்கள் என்னடானா எதுவுமே கேட்க மாட்டேறீங்க அவனை அப்படின்னு. உடனே இந்த சீனியர் வந்து பேபான்னு முழிச்சிட்டு இருக்கான். ஜூனியர் பையனே வந்து அவங்க ஃப்ரெண்டை யாரோ கலாச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாப்பை எடுத்து மாங்கு நடிச்சான். நீ என்னடா எதுவுமே பண்ண மாட்டேற போயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுன்னு வந்து போயிடுறாளா கோச்சிக்கிட்டு. இருமா சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா சோயா வந்து ஒரு பூனைக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒருத்தன் வரான். வந்த உடனே, வா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சோயா பேசிட்டு இருக்க. இவனா கனவு உலகத்துக்கே போயிடுறான். சோயா வந்து யார்கிட்ட தான் லவ் பண்ணுற சிரிச்சு பேசும். பார்த்தா வந்து இவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கான், அந்த மாதிரி என் டிபார்ட்மெண்ட்டில் அழகான ஒரு பொண்ணு இருக்காடா, எனக்கு தெரிஞ்சா அவன் என்ன லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், என் மேலே க்ரஷ்ஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே இருக்க பசங்களாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, இதோ பேரு கனவு உலகத்திலே வாழாத அப்படின்னு அங்கே சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு அதெல்லாம் இல்லை, சோயாவுக்கு வந்து இவன் மேலே க்ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கான் இவன். சோயா வந்து அவன் வீட்டில் வெயிட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா வந்து ஐயோ கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் கெயின் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாத்திரெல்லாம் சாப்பிட்றா, பசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிராப் கட் பண்ண சீனியர் வந்து ப்ரொஃபஸரை பார்க்க வரா. வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம், அதை வந்து நான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன், கண்டிப்பாக அந்த லெட்டரை பிரித்து பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாளா. ப்ரொஃபஸரும் அதை வாங்கி பார்க்குறாரு, என்ன இருக்குது அந்த லெட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே லவ்னு எழுதியிருக்கு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா
இந்த மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து நீங்கள் பொண்ணுங்களை எல்லாரையும் மதிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ப்ரொஃபஸர் பார்த்த உடனே என்னடா இது, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி எழுதிலாம் கொடுத்துருக்கு, வேற லெவலில். ஆமாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வேர்க்க ஆரம்பிக்குது இந்த லெட்டரை பார்க்கும்போது. இங்கே பார்த்தா வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, அந்த சென்ட் கேம்பெயின். ஸோ இதில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்போ வந்து அந்த மேம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த சாம்பிள் வந்து என்ன மாதிரி ஸ்மெல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மோந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சோயாவை லவ் பண்ணுறவனோட ஃப்ரெண்டு வந்து மோந்து பார்த்துட்டு, டே மச்சான் எவ்வளோ சென்ட் வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் மோந்து பார்க்கும்போதே என் மூக்கு வந்து செத்து போச்சுரா, இந்த காஃபியை நான் ஸ்மெல் பண்ணுமா இல்லை போட்டு குடிக்கணுமானே தெரிலடா, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா எல்லாரும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா செம்ம வேற லெவலில் மும்மரமாக எழுதிட்டு இருக்காங்க, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேம சுற்றி முற்றி பார்த்துன்னு இருக்காங்க யார் கரெக்டாக எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் கிட்ட வந்து பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பக்காவாக எழுதி வச்சுருக்காங்களா. ஸோ கொடுக்குறாங்க ஹீரோயின், இதுதான் இந்த பர்ஃப்யூமோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி. ஓ வேற லெவல், நீ எல்லாரும் பார்த்துட்டு ஓ வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அங்கே. அதுக்கப்புறம் இந்த மேம் போயிடுறாங்க. சோயாக்கா செம்ம காண்டாவுது. அது வேற ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, இவளும் வந்து பார்க்குறாளா ஹீரோவை பார்க்குறத. இவன் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரில. ஸோ கிளாஸும் அப்படியே போயிட்டுருக்கு. ப்ரொஃபஸர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு பின்னாடி வந்து ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டுட்ருக்கா. ஆனால் அவருக்கு காதலே கேட்க, அவர் பாட்டுன்னு வேற ஏதாவது நினப்பில் போயிட்டுருக்காரா. டக்குன்னு வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு கத்த திரும்பி பார்க்குறாரு. ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். என்ன நான் அவ்வளோ வாட்டி கூப்பிட்டேன், நீங்கள் திரும்பியே பார்க்கல, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஐயோ நான் சாப்பிடவே மறந்துட்டேன் காலிலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போலாம் சாப்பிடாம இருக்காதீங்க, சரி வாங்க நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. ஸோ 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸரோட நினப்பு எல்லாமே அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணாலே என்ன பண்ணுறது அப்படின்றதுல தான் இருக்குது. உடனே இவ வந்து என்ன நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு. உடனே இவ வந்து ஷாக் ஆயிடுறா, என்னது ப்ரப்போஸ் பண்ணால ஒரு பொண்ணு, ஏன் நீ எதுக்கு பதற அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கேட்குறாரு. ஏன்னா இவளுக்கும் ப்ரொஃபஸர் மேலே க்ரஷ் இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், ஜஸ்ட்டு சும்மா கேட்குறேன், இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. உடனே சொல்கிறா, ஏதாவது நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்கள்ல, சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ண போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரில, நான் வந்து மேபி அவளை பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, ஏன்னா அவங்களும் வந்து உங்களை லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து ரொம்ப ஆசை பேசுனீங்க அப்படின்னா அது அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அது ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும். நீங்கள் ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட புரிகிற மாதிரி பொலைட்டாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு, நான் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. அண்டு ஹீரோயின் எல்லாரும் அந்த டீமில் இருக்கவங்கெல்லாம் வந்து குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த சோயா கூட சுற்றுற பொண்ணு வந்து ஹீரோயினை கேட்குறா, ஆமாம் உனக்கு யார் ஹைடோல் டைப்பு நீ சொல்லு, ஏன்னா நீ பசங்க பற்றியே பேச மாட்டேயே அப்படின்னும் போது ஹீரோவுக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் இதுவாயிடுது, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்ருக்காரா. அப்போ ஐயோ வந்து சொல்கிறா, அந்த மாதிரி உனக்கு வந்து அரகண்ட்டாக இருந்தால் பிடிக்குமா, இல்லை வந்து உனக்கு சாந்தமாக இருந்தால் பிடிக்குமா, எப்படிப்பட்ட பசங்களை உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா யோசிக்கிறாங்க. ஹீரோயினால் எதுவுமே சொல்ல முடியல, இல்லை எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. ஹீரோக்கு செம காண்டாயிடுச்சா, இதையாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி காண்டில் போயிடுறாரா. ஸோ மழை வர பெய்ய ஆரம்பிச்சிடுது. அப்போ சரி கொடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அப்போ ஹீரோட ஞாபகம் வருது, அந்த கொடையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே நம்ம அவளுக்காக ஒரு கொடையை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடையை வாங்கிட்டு அந்த பப்புக்கு தான் திரும்பி வராரு. பார்த்தா சோயா வந்து வெளில நின்றுட்டுருக்கா. உடனே சோயா வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறா, இந்த கொடை எனக்காகவா இல்லை வந்து கங்மிரேக்காகவா, அப்போ எனக்காக நீ கொண்டு வரல அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோ வந்து இதோ பாரு, இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ஏன் மேலே பயன்படுத்தாத சரியா, மற்றவங்க கிட்ட வேணா அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. உடனே இவ அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச மாற்றிட்டு, ஏன் பாப்பெல்லாம் சொல்கிற, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரியுமா, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா,
அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இருக்காரா, டக்குன்னு யாரோ வரதை வந்து இவ சென்ஸ் பண்ணிட்டு அப்படியே போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறா. உண்மையாலே உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே கேக்குறாளா. ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காரு. பார்த்தா உள்ள இருந்து ஹீரோயின் தான் வெளில வராங்க. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு டக்குன்னு வந்து அப்படியே நடந்து போயிடுறாங்க மழையிலேயே. ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஸோ ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகும்போது சோயா வந்து கையை பிடிச்சி இழுக்கிறா. உண்மையாலே உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. இதோ பாரு, நீ என்ன மென்டல் மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு அங்கிருந்து. இவளா மழையில நனைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்புல தொடச்சிட்டு இருக்கா. ஹீரோவா பின்னாடியே ஓடி போறாரு. ஹீரோயின் பார்த்தா அங்க நின்று அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் வந்து அப்படியே கொடைய பிடிக்கிறாரு. போயிட்டு இந்த மாதிரி நீ பார்த்ததெல்லாம் உண்மை கிடையாது, உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு அவளை சுத்தமாவே பிடிக்காது, அவ ஜஸ்ட் ஏதோ சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதெல்லாம் அதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை உனக்கு தெரியும்ல எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் அதை பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் இது வாய்ப்பே இல்லை, நீயும் நானும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு ஹீரோ கேட்க, உனக்கு தெரியும்ல நான் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன், பாரு நீ ஒரு ஹேண்ட்ஸம் கூல் காய், எல்லாரும் உன்னை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணுமா, எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்காங்க, ஏன் அவங்களதான் இப்போ லவ் பண்ணலாம்ல, இப்போ நீ என்னை லவ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், எப்படி பேசுவாங்க தெரியுமா, எல்லாரும் வந்து என்னை புள்ளி பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா ஆனால் பாரு எவ்வளோ பெரிய பையனை வந்து மடக்கிட்டால அப்படின்ற மாதிரிலாம் பேச மாட்டாங்களா. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ, மற்றவங்கள பற்றி ஏன் பார்க்குற, பாரு இது நீயும் நானும் முடிவெடுக்க வேண்டியது. ஆமா நான் மற்றவங்கள தான் பார்ப்பேன், ஏன்னா ஸ்கூல்ல எல்லாரும் என்னை புள்ளி பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம 2 பேராலையுமே ஒன்னா இருக்க முடியாது, லவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒரு சான்ஸ் கூட இல்லைல்ல உன் கூட உன்னை லவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடவும் ஹீரோ அப்படியே விட்டு போயிடுறாரு. அவர் மனசு உடஞ்சிடுறாரு, ஒரு மாதிரி ஆயிடுது அவருக்கு. ஹீரோயினா வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களும் பிரேக் ஆயிடுறாங்க, ஏன்னா இவங்களும் ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மற்றவங்க ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வானான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க நடு ரோட்டில். நெக்ஸ்ட் டே ஆகுது. கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து சோயா வந்து என்னை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட போய் சொல்லியிருப்பான். அவன் இருக்கான், அவன் வந்து ஒரு ட்ரிங்க் வாங்கி வச்சிருக்கான் சோயாக்காக. ஸோ சோயா என்ன நினச்சிக்கிறான்னா, இந்த ட்ரிங்கை வந்து சோயாவை லவ் பண்ணுறவன் தான் வந்து வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான், ஏன்னா அவன் தான் பக்கத்தில் இருக்கான். இவளும் வந்து அந்த ட்ரிங்கை குடிக்கிறாளா. இது எல்லாத்தையும் வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான் இவன். இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுறான்னு நினைக்கிறான் மச்சான், நான் வாங்கி கொடுத்த ட்ரிங்கை வர குச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இமேஜினேஷன்ல சுத்திட்டு இருக்கான். இங்க பார்த்தா வந்து சோயாவை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காளா, மொத்தமா சாப்பிட்டுறா, பிளேட்ல வந்து எதுவுமே மிச்சம் வைக்காம. அண்ட் சோயாவை லவ் பண்ற வந்து சொல்லிட்டு இருக்கான், சோயா வந்து இப்படிதான் சாப்பிடுவா, ஃபுல்லா சாப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மேம் கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி சோயா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்ட அப்படின்னு சொல்லி, வெயிட்லாம் கெயின் ஆக மாட்டேன், ரொம்ப ஸ்கின்னியாவே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நான் அப்படிதான், எனக்கு வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்து ஒல்லியாதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு கதையை விட்டுட்டு இருக்கு. அண்ட் ஹீரோவும் ஹீரோயினை வந்து ஆப்போசிட்ல மீட் பண்ணிக்கிறாங்களா. ப்ரொப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சி நான் வந்து உன்னை ஃப்ரெண்டா ஏற்றுக்கலாம் அப்படின்னு நீ நினைப்ப, ஆனால் என்னால் சத்தியமாக அது முடியாது, நான் வந்து ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலை, நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக, நீ யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு இது கேட்கும் போது. சோயாக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் வெளில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு தனியா. இது வந்து யார் அமைச்சிருக்கா அப்படின்னா வந்து டேவோட லவ்வர் அந்த சீனியர் தான் அமைச்சிருக்காரு. இவ வந்து அப்படியே டேவை பாக்குறா, பார்த்துட்டு அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றா. ஸோ அவள் தான் அவர் ஊந்துட்டாரு போல் இருக்கு. இங்க அப்படியே கட் பண்ணா வந்து ஹீரோயினை ப்ரொஃபஸரையும் காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு போயிருக்காரு ஹீரோயினை. இந்த மாதிரி வந்து நானும் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ சொல்லணும் அப்படின்னு தோணுது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க,
என்னது லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், உன்னை எப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தனோ அப்போவே நான் உனக்கு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எதுக்காக என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு ஒரு மாதிரி கோவமாக கேட்குறாங்க. இல்லை நீ அழகாக இருக்கல்ல, அப்போது அழகாக இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், ஏன்னா நீ என்னோட டைப். சில பேருக்கு வந்து ஸ்கின்னியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு சப்பியாக இருந்தால் பிடிக்கும். நீ வந்து என்னோட டைப், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதனால தான் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நீ வந்து அழகாக இருக்க, ப்ளஸ் வந்து நீ நடந்துக்கிற விதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாதி நீ அழகாக இருக்க, மீதி நீ நடந்துக்கிற விதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. கட் பண்ணால் வந்து ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு இவர். ஸோ ஹீரோயின் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்காங்களா, டக்குன்னு அப்படியே நின்றுடுறாங்க. நின்று ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லணும், சாரி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு எனக்கு டைம் எடுத்துக்கிறதுக்கெலாம் அவசியம் இல்லை. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை லவ் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ரொஃபஸர் வந்து பார்க்குறாரு, எனக்கு தெரியும் இது ஆல்ரெடி, பட் இருந்தாலும் வந்து என் மனசுக்குள்ளே இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. நீ உண்மையாலே ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ட் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனும் அப்படின்னு சொல்ல வரும்போது ப்ரொஃபஸர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. இல்லை நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஸோ நீ வந்து உனக்கு யாரை பிடிக்குதோ நீ லவ் பண்ணு, யாரை வேணால் லவ் பண்ணலாம், அது வந்து யாருமே தடுக்க முடியாது. ஸோ உன்னை யாருக்கும் புள்ளி பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. ஸோ நீ தைரியமாக லவ் பண்ணு யாராக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அண்டு இன்னொரு விஷயம் தெரியும், நீங்கள் 2 பேரும் எப்போ திறந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் உண்மையாலே ஹீரோ வந்து ரொம்ப நல்ல பையன். ஸோ நீ அவனை வந்து கைவிட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஹீரோயினா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் தான் வந்து சமாதானப்படுத்துறாரு, அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோனோட ஷோல்டரை தட்டி விட்டு ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு. அங்கிருந்து ஒரு மாதிரி செம்ம காண்டவராரு இதை பார்க்கும்போது. ஸோ இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு அடிக்கடி எல்லா வீடியோஸுமே கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நல்லா இருக்குது சீக்கிரமாக போடுங்க. அண்டு சேனலை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க, அந்த மாதிரி உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக வளரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்கும்போதே உண்மையாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்காக புது கண்டென்ட்டாக கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பை கைஸ்.